ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூன் மாதமானது பிறந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான திருப்பங்கள், பல்வேறு விதமான மாற்றங்கள், அதாவது கிரக நிலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி மேசம் ராசியை இருந்தால் மேச ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக அமைய போகிறது, அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மேச ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல மேசராசி நேயர்களுக்கு கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். மேசராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் சென்றிருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் சென்றிருக்கிறார். சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு சென்றிருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்து இருக்கிறார். ஐயன சயன போகஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஸோ கிரக நிலை உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு. ஸோ இந்த கிரக நிலைப்படி மேசராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமுடைய ஒரு அன்பார்ந்த ஒரு குணம் படித்த நபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. அதாவது மேசராசினியர்கள் அனைவரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்து இருந்தாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டா உடனடியாக மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட குணமுடைய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அது வருவதற்கு தாமதமான காலத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே கிடையாதுங்க. மனதில் இருக்கும் திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. முக்கியமான பணிகள் துரிதமாக உங்களுக்கு நடக்குங்க. வீண் விவகாரங்களில் தடையில்லாமல் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேசராசினியர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றொரு விஷயத்துல தலையிட்டு அதில் கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது மற்றவர்கள் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றொரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கவனமாக பின்பற்றி நடந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க. தொழில் வியாபாரம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா மேசம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபார நேயர்களுக்கும் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பின் முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வரும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க கடினமா உழைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற ஊதியம், அதற்கு ஏற்ற அங்கீகாரம், அதற்கு ஏற்ற பண வரவு இது அனைத்துமே உங்களுக்கு நடக்குங்க. அதாவது உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா கண்டிப்பா பெரும் லாபத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த ஆர்டர் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா பெருமை உண்டாகலாம். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் உண்டாகலாம். சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க விஷயத்தில் நீங்கள் அக்கறை காட்டி செயல்படுவீங்க. மனதில் துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும். கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய கட்டுக்குள் நிச்சயமாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேலைகளில் தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியமாகவே நல்லதுங்க. அதற்கு பதிலாக யோசித்து செயல்பட்டால் காரியங்களை நீங்க சாதித்து முடித்துக் கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சி பிரச்சனைகள் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஸோ வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தால் குடும்பத்தில் நீங்கள் கோபத்தை காட்டக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தணும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். பணம் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வந்து சேரக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய உழைப்பை நீங்க கண்டிப்பா போடணுங்க. எதிர்பார்த்த உதவி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தேடி வரும். பொதுவாக பார்க்கும் பொழுது மேசராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான நற்பலன்கள் கிடைத்திருக்கு. இப்போ மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை நீங்க கண்டிப்பா தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றிடுங்க. வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். எந்த காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆலோசித்து செய்வது உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தும். ஆன்மீக போக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலிடத்தில் பார்த்தீங்கன்னா கணிசமான ஆதரவை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. மேசம் ராசியில அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைகளும் சுமூகமாக உங்களுக்கு முடியலாம். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரலாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே உங்களுக்கு அமையும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படலாம். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக மேசம் ராசில கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை நிச்சயமா நீங்க செய்வீங்க. எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகலாம். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இறந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சுடன் முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கும் பாசிட்டிவான பலன்கள் தான் கிடைத்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சுபிட்சங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்தால் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசம் ராசினியர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலை அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.